Welcome to Jomath. I am Jyotilakshmi, Maths tutor. Students, இன்னைக்கு கிளாஸில் நம்ம அல்ஜிப்ராலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மேட்ரிசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ரிசஸ் பார்த்திங்கன்னா இந்த இயர் நீங்கள் பேசிக் தான் படிக்க போகிறீங்க. ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ நீங்கள் லோயர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராவில் XY கண்டுபிடிக்கிறது, தட் இஸ் 2 ஈக்குவேஷன்ஸ் வித் 2 அன்னோன்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த இயர் 3 ஈக்குவேஷன்ஸ் வித் 3 அன்னோன்ஸ் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் மெனி ஈக்குவேஷன்ஸ் வித் மெனி அன்னோன்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த மேட்ரிசஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஹையர் கிளாஸஸ் போகும்போது படிப்பீங்க. ஸோ இந்த மேட்ரிசஸ் அப்ளை ஆகிற ஃபீல்ட் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ஃபீல்டில் நிறைய இடத்துல அப்ளை ஆகுது. ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்ரி பவரோட அவுட்புட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த மேட்ரிசஸ் யூஸ் ஆகுது. தென் கம்ப்யூட்டர் பேஸ்ட் அப்ளிகேஷன், தட் இஸ் நீங்கள் 3 டைமென்ஷன் இமேஜை எப்போவுமே 2 டைமென்ஷனில் பார்க்குறீங்க, இதுக்கெல்லாம் பின்னாடி மேட்ரிசஸ் யூஸ் ஆகுது. தென் பார்த்திங்கன்னா ஜியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் சீஸ்மிக் சர்வேக்கு யூஸ் ஆகுது. தென் மெசேஜ் கோடிங்கில் என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன் இந்த ப்ராசஸ்க்கும் அது யூஸ் ஆகுது. ரொபோட்டிக் சயின்ஸில் பார்த்திங்கன்னா ரோபோட்டோட மூமெண்ட்டோட ப்ராசஸ்க்கு இந்த மேட்ரிசஸ் யூஸ் ஆகுது. இப்படி மெனி ஃபீல்டில் கிராஃபிக் அதில் கூட யூஸ் ஆகுது, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்லேயும் யூஸ் ஆகுது. இப்படி மெனி ஃபீல்டில் நம்ம மேட்ரிசஸோட அப்ளிகேஷனை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மேட்ரிசஸ்னால் என்ன, ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னால் என்ன, அதை தான் இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். லெட் அஸ் கெட் இன்டு த கிளாஸ் ரூம். ஈஸி சாப்டர் உங்களுக்கு, ஏன்னா பேசிக் தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இயர் நீங்கள் படிக்கிறது மேட்ரிசஸ். ஸோ இது நீங்கள் +1 +2 எல்லாத்துலேயுமே இந்த சாப்டர்ஸ் வந்து கண்டினியூ ஆகும் உங்களுக்கு. ஸோ அதனால் அதை கேர்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டோட படிங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கேமோட ஸ்டார்ட் பண்ணலாம், கேம்ஸோட. ஓகே, ஸோ இப்போ கேம்ஸ்னாலே உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வர்றது என்னது அப்படின்னா மொபைல் கேம்ஸ் தான். யாருமே கிரவுண்டில் போய் இப்போ விளையாடுறதே கிடையாது. ஈவன் பிஃபோர் த பேண்டமிக் சுச்சுவேஷன் கூட நீங்கள்லாம் விளையாடுறதே மறந்துட்டீங்க, வீட்டில் மொபைல் வச்சு தான் கேம்ஸ் விளையாடுறீங்க. ஓகே, யூ நோ த ஃபேமஸ் கேம்ஸ் இன் மொபைல்ஸ், PUBG which is banned now, then Subway, Candy Crush, Free Fire, இதெல்லாம் நீங்கள் விளையாடிருப்பீங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 3 குரூப்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, குரூப் A, குரூப் B, குரூப் C. குரூப் A, group B, group C. See, 3 groups எடுத்திருக்கேன். In each group 50 boys are there ன்னு எடுத்துக்கோங்க. In each group 50 boys. ஸோ இந்த ஈச் குரூப்பில் 50 பாய்ஸ்னால் டோட்டலாக 150 பாய்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு குரூப்லேயும் சர்வே எடுக்கிறாங்க. என்னதுன்னா அபவுட் த மொபைல் கேம்ஸ், யாருக்கு எத்தனை பேருக்கு எந்த கேம் பிடிக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த சர்வே ரிப்போர்ட்டை ஒரு டேப்லர் காலமில் எடுக்கிறேன். குரூப் ஏ, வெயிட் ஹியர், குரூப் ஏ, பி, சி, 3 குரூப்ஸ். ஓகே, ஸோ கேம்ஸ் எடுத்துக்கிறேன். PUBG இஸ் P for PUBG, Free Fire, F for Free Fire, and then S for Subway, and C for Candy Crush. Okay, ஸோ இந்த மாதிரி 4 கேம்ஸ் எடுத்திருக்கேன். காலம் வைஸ் 4 கேம்ஸு, ரோ வைஸ் 3 குரூப்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போது குரூப் ஏல சர்வே ரிப்போர்ட்டில் என்ன வருது அப்படின்னா 50 out of 50, that is 30 boys like PUBG game, and 10 boys like Free Fire, then 5 like Subway, and then 5 like Candy Crush. Okay, so in group B 24 boys like PUBG, and 9 boys like Free Fire, 7 boys like Subway, and 10 boys like Candy Crush. In group C, 29 boys like
PUBG. Then 7 boys like Free Fire. 4 boys like Subway. And 10 boys like Candy Crush. Okay, this is the data given by the survey report. ஸோ இது இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு டேபுலர் ஃபார்மில் இருக்குது. இதை நான் அப்படியே என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெக்டாங்குலர் அரே, தட் இஸ் ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்டில் இந்த நம்பர்ஸை இப்படி எழுதுகிறேன். ஓகே, 30, 10, 5, 5, 24, 9, 7, 10, then 29, 7, 4, 10. ஓகே, ஸோ இதை என்ன பண்ணுறேன், ஒரு bracket, that is parenthesis வாங்க, அதால் இதை என்க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோ, இங்கே இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க நம்பர்ஸ். இது செகண்ட் ரோ. ஓகே, திஸ் இஸ் செகண்ட் ரோ நம்பர்ஸ். தென் தேர்ட் ரோ நம்பர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் காலம். Okay, I can't able to write fully. Okay, so second column, C மட்டும் போடுறேன் column, and this is third column, and this is fourth column. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரோன்றது ஹாரிசான்டல் வைஸில் இருக்குது பாருங்கள், காலம்ன்றது வெர்டிக்கல் வைஸ். இப்படி லைன்ஸ் போட்டிங்கன்னா ஹாரிசான்டல் லைன்ஸ் இல்லையா, இது ரோ வைஸ். இப்படி லைன்ஸ் போட்டிங்கன்னா அது வெர்டிக்கல் லைன்ஸ் காலம் வைஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரோ அண்ட் காலமில் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி பேரந்தசிஸ் ஆர் ஸ்கொயர் ப்ராக்கெட் இப்படியும் போடலாம். இதை வச்சு என்க்ளோஸ் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் பேரந்தசிஸ் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு என்க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட், இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நேம் தான் என்னது, மேட்ரிக்ஸ். சிங்குலர். ப்ளூரல் வந்து மேட்ரிசஸ்னால் ப்ளூரல், மேட்ரிக்ஸஸ் singular. So this kind of rectangular arrangement of elements is known as matrix. So அதில் பார்த்தீங்கன்னா column wise, row wise elements வந்து arrange ஆயிருக்கும். Okay, even you can arrange letters also. Okay, and any real numbers, anything else. So this kind of arrangement is known as matrix. See the definition of matrix. A matrix is a rectangular array of elements. The horizontal arrangements are called rows and vertical arrangements are called columns. இல்லையா, நான் முதல்ல உங்களுக்கு காமிச்ச எக்ஸாம்பிள் காமிக்கிறப்போ. Then usually the capital letters such as A, B, C, D up to X, Y, Z are used to represent matrices. ஸோ மேட்ரிக்ஸ்க்கு வந்து இப்போ ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த நேம் நிறைய டிஃப்ரெண்ட் மேட்ரிசஸ் இருக்கும்போது ஒரு நேம் தரணும் அப்படின்றதுனால அந்த நேம் வந்து இன்னும் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா எப்படி நம்ம செட் லாங்குவேஜில் ஆல்வேஸ் நேமிங் அ செட் வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர், இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டோட கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி மேட்ரிசஸ்க்கும் நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். See, few examples are given here for matrices. Matrix A, okay, 1, -1, 2, 5, and B is A, E, Z, D, F, G. So we can use the small letters to put the entries inside the matrix. இதெல்லாம் தான் entries, elements யூஸ் பண்ணலாம், small letters. And then matrix C, 1/2, -1, 4, 3, etc. So this is the way of expressing the matrix. So now we are going to see what is the order of matrix. Order அப்படின்னா தட் இஸ் ஒரு இப்போ மேட்ரிக்ஸ் அப்படின்னும் போது இட் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட். இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணவே முடியாது, அது அப்படியே தான் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னா நத்திங் பட் நம்பர் ஆஃப் ரோஸ் பை நம்பர் ஆஃப் காலம்ஸ். நம்பர் ஆஃப் ரோஸ் பை நம்பர் ஆஃப் காலம்ஸ் கிவ்ஸ் தி ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரோ அப்படின்னும் போது ஹாரிசான்டல் வைஸ் பார்க்கணும். ஹவு மெனி ரோஸ் ஆர் தேர், ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ. இப்போ ஆர்டர் ஆஃப் ஏ, order of A is equal to how many rows are there? 2 rows are there. First row, second row. How many columns are there? 1, 2. 2 columns are there. So 2/2 is the order of matrix A. Matrix A ஓட ஆர்டர் என்னதுன்னா 2/2. இதை வந்து இன்டூன்னு படிக்கக்கூடாது, இது 2 × 2 அப்படின்னு படிச்சிங்கன்னா இட்ஸ் ராங்.
யூ ஹாவ் டு ரீட் இட் ஆஸ் 2/2 அப்படி தான் படிக்கணும் ஆர்டர்னு சொல்லும் போது. ஓகே, ஸோ லைக் தட் ஆர்டர் ஆஃப் பி. நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் பாருங்கள், ஆர்டர் ஆஃப் பி. நம்ம ஃபஸ்ட் பொசிஷனில் எப்போவுமே நம்பர் ஆஃப் ரோஸை தான் அரேஞ்ச் பண்ணோம். செகண்டில் வந்து காலம் அரேஞ்ச் பண்ணோம். ஆர்டர் மாற்றக்கூடாது. ஃபஸ்ட்டில் காலம், செகண்டில் ரோன் மாற்றி அரேஞ்ச் பண்ணக்கூடாது. ஆல்வேஸ் என்ன ஒரு ரூல் வேணும் இல்லையா, ஒரு ப்ரோட்டோகால் வேணும். ஸோ ஒரு ரூல் வேணும் அப்படின்னும் போது எப்போவுமே ஃபர்ஸ்ட்டில் ரோ, செகண்டில் காலம் வச்சு தான் அரேஞ்ச் பண்ணி எழுதணும் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹவு மெனி ரோஸ் ஆர் தேர், ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ. ஹாரிசான்டல் லைன் போட்டிங்கன்னா ரோ கிடைக்கும். இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ரோ எது காலம் எதுன்னு. ஹாரிசான்டல் லைன் போட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ, second row. So how many rows are there? 2 rows by how many columns? See 1, 2, 3. 3 columns are there. So order of this matrix B is 2/3. Okay. Now order of C. Order of matrix C. So horizontal wise paranga 1, 2, 3. How many rows are there? 3 rows are there. How many columns are there? 1, 2, 3, 4. Vertical wise பார்த்தீங்கன்னா 4 columns. So 3/4. So order of matrix 3 is, order of matrix C is 3/4. So அப்போ third matrix ஓட ஆர்டர் வந்து நமக்கு 3/4. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் எழுதணும். ஸோ இதை ஜென்ரலைஸ் பண்ணும்போது if your matrix have m number of rows, m number of rows and n number of columns, n number of columns. So if your matrix have m number of rows and n number of columns, then the order of matrix is m/n. ஸோ அப்போ ஆர்டர் எழுதும்போது நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது என்னதுன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ரோஸும் செகண்டில் நம்பர் ஆஃப் காலம்ஸும் எழுதணும், மாற்றி எழுதக்கூடாது. ஸோ இந்த ஆர்டரில் தான் எழுதணும். திஸ் இஸ் த வே ஆஃப் ஃபைண்டிங் தி ஆர்டர் ஆஃப் யர் கிவன் மேட்ரிக்ஸ். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஹவு டு ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் an எலிமெண்ட் இன் எ மேட்ரிக்ஸ். ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்திருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம். இந்த ஏ மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்க இதையெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா இந்த என்ட்ரிஸ் எல்லாம் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த எலிமெண்ட் ஒவ்வொரு எலிமெண்ட்டோட பொசிஷன் இப்போ பாருங்கள், இதனுடைய ஆர்டர் என்னதுன்னு பாருங்கள். Order of A is first row, second row, third row, fourth row. So 4 rows and how many columns? 1, 2, 3, 4 columns. 4/4 matrix இது. Matrix A வந்து ஆர்டர் எப்படி இருக்குது? 4/4. ஸோ இதுக்குள்ளே இருக்க என்ட்ரிஸ் எல்லாம் எலிமெண்ட் சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இட் ஹேஸ் அ பொசிஷன். ஈச் எலிமெண்ட் ஹேவ் அ பொசிஷன். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டோட பொசிஷனை எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி இதை ஜென்ரலைஸ் பண்ணலாம் அப்படின்னா நத்திங் பட் இப்போது மேட்ரிக்ஸ் ஏ எடுக்கிறேன் நான், சேம் மேட்ரிக்ஸ் ஏ. ஸோ இப்போ பொசிஷனை எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா இதில் 4 rows 4 columns இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ரோவில் நான் எப்படி எழுதுனேன்னா A11, A12, A13, A14. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா AIJ, இதை AIJ அப்படின்னு எடுத்தீங்கன்னா I is nothing but position of row, J is position of column. I is for row and J is for column. AIJ. ஸோ உள்ளே இருக்க என்ட்ரிஸ் எப்படி இருக்குன்னா A11. அப்போது இங்கே அது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமில் இருக்க எலிமெண்ட் A11. A12 மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலமில் இருக்க எலிமெண்ட். A13 மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலமில் இருக்க எலிமெண்ட். A14 மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஃபோர்த் காலமில் இருக்க எலிமெண்ட். இப்போது இந்த செகண்ட் ரோக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா A21, A22, A23, A24, A31, A32, A33, A34, then A41, A42, A43, A44. ஸோ அகெயின் சொல்கிறேன், நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் போடலாம், இல்லை பேரந்தசிஸ் போடலாம், எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் மேட்ரிக்ஸ் எழுதுறதுக்கு. ஓகே,
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பொசிஷன் ஏதோ கொடுத்துருக்கேன் நான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரோவில் A21 அப்படின்னும் போது the element which in the second row which is in second row and the first column. A22 na second row second column. A23 means second row third column. அதனால தான் இங்கே சொன்னேன் I வந்து row எடுத்துக்கணும், செகண்டில் இருக்கிறது J வந்து காலம்க்கு எடுத்துக்கணும். Then this is second row fourth column. Again third row first column and so on, third row fourth column. Like that fourth row first column, then fourth row third column, fourth row fourth column. ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது A11 இந்த மேட்ரிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது A11ல் இருக்க எலிமெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா √2. வாட் இஸ் இன் A32? A32ல் என்ன இருக்குன்னா A32ன்னு பார்க்கும்போது என்ன பார்க்கணும் நீங்கள்? தேர்ட் ரோ செகண்ட் காலமில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் தேர்ட் ரோ செகண்ட் காலம் இங்கே இருக்குது இல்லையா? செகண்ட் காலம் 1 2 3 தேர்ட் ரோ செகண்ட் காலமில் என்ன இருக்குது? 7 இருக்குது. ஸோ அப்போ A32 is 7. Then A43 fourth row third column. Fourth row na last row இல்லையா? third column இங்கே இருக்குது. A43ல என்ன இருக்குது? 5. Like that. Next A23 எடுத்திங்கன்னா A23 means second row third column which is 11 here. A23 is equal to -11. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எலிமெண்ட்ஸ்க்கு பொசிஷன் கொடுக்கலாம். இப்போது நீங்கள் கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு கூட ஒவ்வொரு பொசிஷன் கொடுக்கலாம். ஏன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் ரோ அண்ட் காலம் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் உட்காந்துருப்பீங்க. அப்போது எந்த ரோவில் ஃபர்ஸ்ட் காலமில் யார் உட்காந்துருக்கா, செகண்ட் காலமில் யார் உட்காந்துருக்கான்னு நீங்கள் உங்களுக்கே பொசிஷன் கொடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் பொசிஷனிங் an element in a matrix. Okay. So now see the definition of order of matrix. If your matrix A has m number of rows and n number of columns, then the order of matrix A is m by n. Okay, so இதுதான் நம்ம முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான் இதுக்கு. இப்போ general form of matrix A with m rows and n columns, that is order is m by n, can be written in the form, இதுதான் general form, இதையும் காமிச்சேன் உங்களுக்கு, A equal to, that is இந்த மேட்ரிக்ஸில் வந்து m number of rowஸும் n number of columnsும் இருக்குது. அப்போ ரோ வைஸ் பாருங்கள் 1 2 3 4 so on போயிட்டு mல முடியும். காலம் வைஸ் பார்த்தீங்கன்னா காலம் வைஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 and so on போயிட்டு nல முடியும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து AMN இருக்கும். தட் இஸ் m is number of rows and n is number of column. ஓகே, ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ் A. ஸோ இங்கே இந்த A11 A12 etc. all these are all known as entries of the matrix. In general, Aij is the element in the ith row. So நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் Aijன்னு எழுதணும்னு. That is Aij. ஸோ இதுதான் உள்ளே இருக்க entries. Okay. Aij is the element in the ith row and jth column. I is the position of row, J is position of column. So ith row jth column இருக்கும் and is referred as I, J element. Okay. We can express matrix A as A equal to Aij. நான் முதல்ல ஆக்சுவலி ஏவை வந்து இப்படி போட்டேன் மேட்ரிக்ஸ் A லாஸ்ட்டு இதில் போடும்போது. ஓகே, ஸோ ஆக்சுவலி அப்படி போடக்கூடாது, இப்படி தான் வரணும். நான் ராங்காக அதில் எழுதிட்டேன். A is equal to Aij. That is, these are known as entries and m by n is the order. ஓகே, ஸோ இதான் இங்கே கொடுத்துருக்காங்க மேட்ரிக்ஸ் A equal to Aij m by n, where I is equal to 1 to m வரைக்கும் ரன் ஆகும். I பாருங்கள், ஐயோட வேல்யூனா பொசிஷன் ஆஃப் ரோ இல்லையா? ஸோ m வரைக்கும் ரன் ஆகும். தென் J பாருங்கள் n வரைக்கும் ரன் ஆகும். இப்படி பாருங்கள் n வரைக்கும் ரன் ஆகும் J ஒவ்வொரு இதுலேயும். ஓகே, ஸோ the total number of entries in matrix A is mn. Total entries பார்த்தீங்கன்னா for an example, இப்போ வந்து AB is a matrix having these elements. இதனுடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2 rows and 2 columns இல்லையா? ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் எவ்வளோ இருக்குன்னா இது 2 by 2. இப்போ நான் அதை மல்டிப்ளை பண்ணுறேன். 2 into 2 is 4 என்ட்ரிஸ் இருக்கும். ஸோ அப்போது நம்பர் ஆஃப் ரோவையும் நம்பர் ஆஃப் காலமையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் இன்சைட் த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். எவ்வளோ என்ட்ரிஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் நம்ம மேட்ரிசஸ்னால் என்ன, ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் என்ன, இதெல்லாம் பார்த்தோம்.
ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வெப்சைட் லிங்க் இருக்கும், அதில் நோட்ஸ் இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள். Until then, bye bye. See you.